ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, சோகத்திற்கு இடம் கொடுத்து சுகங்களை மறந்துவிட்டு அமைதியாக ஏதோ ஒன்றை நோக்கி அமர்ந்திருக்கிறாய். அது உனக்கு என்ன நடந்துவிடும் என்று நினைத்து நீ இப்படி அமர்ந்திருக்கிறாய். உன்னால் எத்தனை மணி நேரங்கள் இப்படி அமர்ந்திருக்க முடியும்? சரி, இப்படியே நீ அமர்ந்திருந்தால் அடுத்த கட்டமாக அது என்ன நடந்துவிடும்? நேரங்களும் நிமிடங்களும் நகர்ந்து கொண்டே இருக்குமே தவிர ஒன்றும் ஆகிவிடாது. எந்த பொருளை நீ எங்கு வைத்தாயோ அது அப்படியே தான் இருக்கும். அதனால் உனக்கு எந்த லாபமும் கிடைக்கப் போவதில்லை. அடுத்தவர்களுக்கு நீ என்ன உதவி செய்தாலும் உனக்கு அது லாபம் இல்லை. ஆனால் அதற்காக எந்த விஷயத்திலாவது நீ உதவி செய்யாமல் இருந்திருக்கிறாயா? அதுபோலதான் வாழ்க்கையும். நீ தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய இந்த நேரத்தில் தலை குனிந்து தனிமையில் அழுவதால் உனக்கு என்ன லாபங்கள் கிடைத்துவிடும்? உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இந்த வாராகி நம்புகிறேன். இந்த வாராகி நம்பி உனக்கு அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். அதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கு நல்லது நடக்க வேண்டும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் உன்மேல் எத்தனை அக்கறை இருந்திருக்கும் என்று உற்றுப்பார். அத்தனை ஏதாவது ஒரு இடத்திலாவது கரை இருந்தால் அவனால் நிச்சயமாக உன் முன்னேற்றத்தை பற்றி நினைத்து பார்க்க முடியாது. உனக்கு வரும் முன்னேற்றத்திற்காக இத்தனை காலங்கள் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமானால், சிலர் உனக்கு என்ன நடந்தாலும் அது தீயதாக ஆகிவிடாதா என்று எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கும் பொழுது, உனக்கு என்ன நடந்தாலும் அவர்கள் ஒரு பொறாமை உணர்ச்சியுடன் பார்க்கும் பொழுது, அப்படி ஒரு உறவை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த நிலையிலுமே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு நல்ல உறவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். காலத்திற்காக காத்திருப்பதை விட்டுவிட்டு உனக்கு கையில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து உன் காலத்தை வழிநடத்துவதற்கான வழியை பார். என்றுமே நீ உனக்கு சுயநலமாக வாழுபவர்களிடம் எந்த சூழ்நிலையிலும் நீ பழக்க வழக்கங்களை வைத்து கொள்ளாதே. எந்த நிலையிலும் உன்னை கீழே தள்ள நினைப்பார்கள். அந்த சுயநலவாதிகளுடன் என்றுமே பழக்கத்திற்கு செல்லாதே. உனக்கு நல்ல நேரம் வருகிறது என்றால் நிச்சயமாக அனைத்து நிலைகளுமே மாறும். எந்த நிலையிலும் உன்மேல் முழுமையாக அன்பு வைத்திருப்பவர்கள் உனக்கு கிடைக்கத்தான் செய்வார்கள். ஏன் நீ இதற்காக எல்லாம் கவலைப்பட்டு கொண்டு உன் வாழ்க்கை நிலையை சீரழித்துக் கொள்கிறாய்? உனக்கு நல்லது நடக்கும் என்று எத்தனை முறை நான் சொல்லியிருக்கிறேன். அத்தனை முறையும் உனக்கு நல்லது நடக்கத்தான் செய்யும். நம்பு. உனது வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அனைத்தையும் நான் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதில் இந்த வாராகி கவனமாக இருக்கிறேன். உன்னை பார்ப்பதற்கு தினம் வருகிறேன் என்றால் இந்த வாராகிக்கு எத்தனை தூய்மையான பக்தியாக நீ இருக்கிறாய். எந்த இடத்திலாவது உன்னுடைய பக்தியில் ஒரு குறையும் இல்லை. நிச்சயமாக அதற்கு உனக்கு நான் நன்றி சொல்வேன். நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பு. உனக்கானது. அதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு சொல்லும் ஒரு வார்த்தைக்காக மூலையில் அமர்ந்து கொண்டால் உனக்கு என்ன பெயர் அப்படி கிடைத்துவிடும்? நீ என்ன நல்ல பெயரை வாங்க முடியும் என்று நினைக்கிறாய்? அடுத்தவரின் தயவில் வாழும் ஒரு வாழ்க்கையாக அமைந்துவிடும். அதனால் உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்னது செய்யணுமோ அதை நீயாக செய்து உன் வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள். உனக்கு நல்லது நடக்கும். நிச்சயமாக நல்லது நடக்க வேண்டும் என்று இந்த வாராகி உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவேன். நீ எந்த நிலையிலுமே சோகமாக அமர்ந்து விடாதே. எந்த நிலையிலுமே தலக்குனிந்து நின்று விடாதே. இரண்டையும் ஒரே நேரமாக பார்த்து உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள். நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருக்கும். யாராவது உனக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று வந்து நின்றால் கூட அந்த துரோகத்தை கூட மாற்றி அமைக்கக்கூடியவள் வாராகி. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று ஒருவர் வருகிறார் என்றால் அவர்களையும் சேர்த்து வாழ வைத்து உன்னையும் சேர்த்து வாழ வைப்பேன். உனக்கு நல்லது நடப்பதற்காக என்றுமே இந்த வாராகி காத்திருக்கிறேன். எந்த நிலையிலும் எந்த நிமிஷமும் யாரையும் நம்ப விடாமல் உனக்கான நல்ல வழியை பார்த்து உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பு. உனக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த வாராகியிடம் கேள். எந்த நிலையிலும் யாரிடமும் போய் நின்று விடாதே. உனக்கு தேவையான அனைத்தையும் செல்வ செழிப்புகளையும்
உன்னுடைய பொன் பொருள் சேர்க்கைகளையும் நான் தருகிறேன். எதுவுமே இல்லை என்று கீழ்த்தரமாக நினைத்து உன்னுடன் பழக்க வழக்கங்களை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று வைத்துக்கொள். அவர்களிடம் எந்த சூழ்நிலையிலும் நீ பழகாதே. உனக்கு அது தேவையில்லாத உறவு. என்றாவது உன்னை அலட்சியமாகவோ ஒரு தேவையில்லாத பார்வையாகவோ பார்த்தார்கள் என்றால் அவர்களிடமும் வைத்து கொள்ளாதே. உனக்கு நான் நல்லது செய்கிறேன். நிச்சயமாக இந்த வாராகி உன்னை கைவிட மாட்டேன். சோகங்களை விட்டுவிடு. எந்த நிலையிலும் நீ அழுவதையோ சோகமாக இருப்பதையோ நான் பார்க்க மாட்டேன். உனக்கு நல்லது நடந்தால் முதலில் சந்தோஷப்படக்கூடியவள் இந்த வாராகிதான். உனக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கொள். உனக்கு அது அனைத்துமே நன்மையாகவே நடக்கும். நீ காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சிறப்பான ஒரு செய்தியும் இல்லை என்று நீ நினைக்கலாம். உனக்கான சிறப்பு செய்திகள் விரைவிலேயே கிடைக்கும். எந்த கெட்ட எண்ணத்தாலும் சூழப்படாமல் உனக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளை அளிக்குமாறு கேட்டிருக்கும் இந்த உன்னுடைய மனமானது நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு எண்ணங்களை உனக்குள் கொண்டு வரும். அதனால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு சோகம் உனக்கு எதற்காக? உனக்கு நல்லது சொல்வதற்காக இங்கு எத்தனை பேர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அடுத்தவர் கொடுத்தோ அடுத்தவர் சொல்லியோ நடக்கப் போவது கிடையாது. உனக்கு எத்தனை பேருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதையெல்லாம் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பு. உனக்கான காலம் மிக அருகில் என்று நம்பு. நிச்சயமாக ஒரு காலத்தில் யாராவது ஒருவர் உனக்கு துரோகம் செய்ததாகவோ உன்னை அவமானப்படுத்தியதாகவோ தெரிந்தால் அவர்களிடம் தேவையில்லாத உன் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதே. அவர் எதற்காக வந்தார், எதற்காக உன்னை இப்படி ஒரு செய்திகளை கொடுத்தார் என்றெல்லாம் எண்ணம் வரும். அதனால் உனக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் நீ வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நீ தைரியமாக தான் இருப்பாய். உனக்கு தைரியத்தை வரவழைக்க இந்த வாராகி நிச்சயமாக உதவி செய்வேன். நீ தைரியமாக இரு. தன்னம்பிக்கையுடன் இரு. உன் வாழ்க்கைக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இந்த வாராகி நின்று காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு நான் இருக்கிறேன் என்பதில் எந்த கவலையும் நான் இருக்கிறேன் என்பது பற்றி சிறிய சந்தேகம் கூட வர வேண்டாம். உனக்காக நான் நிற்கிறேன். நிச்சயமாக நிற்பேன். உனக்கு நல்லது நடக்கும். கவலைப்படாமல் அழுகாமல் பத்திரமாக இரு. உனக்கு நல்லது நடப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருக்கும். ஜெய் வாராகி.